ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தாங்கன்னா எனக்கு அவங்கள தெரியும் இவங்கள தெரியும் நான் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளு இது வந்து என்ன சொல்றது ட்ரஸ்டபிள் சோர்ஸ் கிட்ட இருந்து கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப நம்ம ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல. யாரு எவ்வளவு பெரிய தப்பு பண்றவங்களா இருந்தாலும் ஈவன் சிட்டிங் பர்சனாவே இருந்தாலும் ஏதோ ஒரு அத்தாரிட்டில அவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா அவங்க உள்ள போய் தான் ஆகணும். ஒண்ணு. ரெண்டாவது நாளுக்கு நாள் அதிகமா வளர்த்துட்டு இருக்க சந்தேகம் என்ன அப்படின்னா ட்ரேடிங் தான் பண்ணாராம். நான் இது ரொம்ப நாளா இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேன். மக்களுக்கே அந்த அவேர்னஸ் இப்போ வந்துருச்சு. சிம்பிளுங்க. நீங்க சும்மா உட்காந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ் இமெயில்ல காமிச்சீங்கன்னா என்ன விஷயம் அது? ஓகே. ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னா இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வேலை அவர் சொல்ற மாதிரி தப்பி தவறி அவருக்கு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பாயிண்ட் இருந்ததுன்னா ஒரு வேலை நான் சொல்றேன் அங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா இந்த மாதிரி சீட்டிங் பண்ற பர்சனுக்காக யாராவது வந்து நிப்பாங்களா? நிச்சயமா யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. அது வந்து மணி வைஸா இருக்கட்டும், கேர்ள்ஸ் விஷயமா இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் யாரும் இங்க வந்து கண்டிப்பா நிக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கும் அதே மாதிரி மைண்ட் செட் இருந்ததுன்னா வேணா வந்து நிப்பாங்க. இருக்கலாம். பட் ஆனா ஒரு அத்தாரிட்டேட்டிவ்ல இருக்கவங்க யாரோ அவங்க அதுல இருந்து எஸ்கேப் பண்ணணும் தானே வெளில பார்ப்பாங்க. இன்னும் மோர் ஓவர் அந்த மாதிரி இந்த பர்சன் பின்னாடி யாரும் இருக்கிறத பார்க்க முடியல. இப்போ பீப்புள் தே லைக் ஸ்டார்டட் ரியலைசிங். என்ன சொல்றது அப்படின்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களோட வாட் இஸ் இட் அவங்களோட பொண்ணு பையன் எங்க தானே படிக்கிறாங்க, அவங்களை நான் என்ன பண்றேன்னு பாரு, நீ 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்க, இப்படிதான் அந்த த்ரெட்டனிங் வே எல்லாமே இருந்துட்டு இருக்கு அந்த இடத்துல. நம்ம இன்னொன்று நிறைய சந்தேகம் வந்தது, எப்படி ஒரு லேடிஸ் கிட்ட இவ்வளோ ஒரு எப்படி ஒரு அக்ரெசிவா பேச முடியுது, எப்படி இவ்வளோ ரூடா பேச முடியுதுன்னு நமக்கு இருந்துச்சு இல்லையா முன்னாடியே. அதோட எக்ஸ்டென்சிவ் விஷயம் தான் நேத்தும் இன்னைக்கும் அப்லோட் ஆன பார்ட் 2 அண்ட் பார்ட் 2 வீடியோ, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோ. ஓகே. ஆனா அந்த தைரியத்துக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன? என்ன பண்ணிட முடியும்? யாரு வெளில கொண்டு வந்துருவாங்க? நேத்தே இதை யோசிங்களேன். இவ்வளோ நாள் கேர்ள்ஸ் விஷயம் நம்ம எல்லாமே சொல்லிட்டேன். நான் ஏன் சேம் பேட்டர்ன் சொன்னா அதையும் நான் இங்க சொல்லிடுறேன். அந்த சாட் அவங்களே அதுல எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஏன்னா பார்ட் 1ல வந்து அவங்க சில இது போட்டிருந்தாங்க இந்த இடத்துல. அதாவது இது எல்லாரும் வந்துட்டு ஏன்னா நம்ம நிறைய சொல்லிட்டு விஷ்ணு இஸ் கைண்ட் ஆஃப் பர்சன் ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி. ஓகே, நம்ம நிறைய வீடியோ போட்டோம், வீடியோ வந்துட்டு எடிட் ஆயிட்டு இருக்கு, லோட் ஆயிட்டு இருக்குன்னு அது ஒரு பப்ளிசிட்டி தேடினாரு. ஓகே, இன்ஸ்டாகிராம் தான் என் பொழப்புனே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன்.